Hello all, in this video, now antenna and wave propagation la Unit 2 deals with antenna arrays. So antenna arrays நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் 2 எலிமெண்ட் அரேஸ். இது n பாயிண்ட் சோர்ஸ் அப்படினு நம்ம சொல்லுவோம். ஸோ இது 2 எலிமெண்ட்ஸ் கேட்கலாம், 4 எலிமெண்ட்ஸ் கேட்கலாம். அதில் நம்ம 3 கண்டிஷன் பார்க்க போகிறோம், 3 கேசஸ் பார்க்க போகிறோம். ஒன்று ப்ராட் சைட், எண்ட் ஃபயர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 3, இன்னொரு கேஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி யூனிஃபார்ம் லீனியர் அரே அப்படின்ற ஒரு டெரிவேஷன் பார்த்துட்டு அதுலேயும் நம்ம ப்ராட் சைட் அண்ட் எண்ட் ஃபயர் கேஸ் தான் நம்ம யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆண்டனா அரேஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஆண்டனா அரே அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐம் ஹேவிங் அன் ஒன் ஆண்டனா ஹியர், இப்போது இந்த ஆண்டனாலிருந்து ஒரு நம்மளுக்கு ரேடியேட் ஆகும்னு தெரியும். ஸோ இதுக்கு ஒரு பர்டிகுலர் கெயின் அண்ட் டைரக்டிவிட்டி இருக்கும். ஸோ இப்போது இந்த ஆண்டனாக்கு நான் இன்னொரு ஆண்டனா பர்பெண்டிகுலராக வச்சுருக்கேன், இதுக்கு பேரலாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்போ இன்னொரு ஆண்டனா நான் பேரலாக வச்சுருக்கேன். ஸோ இதனால் எனக்கு இன்னும் இப்படி நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கெயின் அண்ட் டைரக்டிவிட்டி என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்னும் ஆண்டனாஸை நான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இன்னும் கூட நான் ஆண்டனாவை நான் பர்பெண்டிகுலராகவோ ஆர் இன் கேஸ் ஆஃப் நான் பேரலல் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ நத்திங் பட் ஆண்டனா அரேஸ் அப்படின்னா என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆண்டனா, அதாவது சிமிலர் ஆண்டனா ஆர் அரேஞ்ச்டு to increase the gain and directivity தான் ஆண்டனா அரே. ஓகேவா? இதில் 3 கேசஸ் இருக்குது. ஒன்று ப்ராட் சைட் அரே, இன்னொன்று வந்து ஃபஸ்ட் நான் ப்ராட் சைட் அரே சொல்கிறேன். ப்ராட் சைட் அரேனா ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டனாவோட அரே ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண்டனாவோட அரே ஆக்சிஸ்க்கு ஆண்டனா, லெட் மீ கன்சிடர் திஸ் இஸ் அன் ஆண்டனா. ஸோ ஆண்டனா வந்து பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா இது ப்ராட் சைட் அரே. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆண்டனா எல்லாமே பர்பெண்டிகுலராக இருக்குது. திஸ் இஸ் ஆண்டனா அரே ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஆண்டனா 1, ஆண்டனா 2 which is separated by a distance of D. ஓகேவா? இந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு ப்ராட் சைட் அரே. இந்த ப்ராட் சைட் அரே கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து கரண்ட் இன்ஃபேஸில் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் இன் மேக்னிடியூடில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஆண்டனாலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வெளியே போதோ அதே மாதிரி தான் செகண்ட் ஆண்டனாலேருந்து கரண்ட் வெளியே போகும். அதே மாதிரி வெளியே போகக்கூடிய கரண்ட்டோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா இன்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? இதுவே எண்ட் ஃபயர் அரேவை பொறுத்த வரைக்கும், இன் கேஸ் ஆஃப் அ எண்ட் ஃபயர் அரே யூ வில் பி ஹேவிங் எண்ட் ஃபயரை பொறுத்த வரைக்கும் ஆண்டனாஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் parallel way. For example, consider this is an antenna array axis. So antenna array axis where the antennas are placed parallel to the array axis. So I'm placing my antennas with parallel to the array axis. Consider antenna 1, antenna 2, antenna 3 and antenna 4 which is separated by a distance of D. So each is separated by distance of D. ஓகேவா? ஸோ சிமிலர் ஆண்டனாஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் சச் அ வே இட் கேன் இன்க்ரீஸ் த கெயின் அண்ட் டைரக்டிவிட்டி. ஓகேவா? இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா மேக்னிடியூட் ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது இதிலேருந்து என்ன மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் வெளியே போதோ அதே மாதிரி தான் இதிலேருந்து மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் வெளியே போகும். பட் எனக்கு அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? இதுதான் எனக்கு செகண்ட் கண்டிஷன். ஓகே, இந்த ப்ராட் சைட் அரேயில் ரேடியேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேடியேஷன் பேட்டர்னா நான் இந்த மாதிரி 0 டிகிரி, 90 டிகிரி, 270 டிகிரி, 180 டிகிரி அண்ட் ஐ எம் ஹேவிங் a 270 டிகிரி ஓவர் ஹியர். ஸோ இன் கேஸ் ஆஃப் அ ரேடியேஷன் பேட்டர்ன் ஃபார் த ப்ராட் சைடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி மேக்ஸிமம் இன் திஸ் டைரக்ஷன். அதாவது எனக்கு இந்த டைரக்ஷனில் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அதாவது 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இதுவே எனக்கு எண்ட் ஃபயரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வில் பி அப்டைன்ட் அட் 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. 180 டிகிரிலையும் எனக்கு 0 டிகிரிலையும் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ 180 டிகிரி சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஃபயர் அரே யூனி டைரக்ஷனலாக தான் இருக்கும். பட் in case of broad side it is a bidirectional radiation pattern. Sometimes end fire may leads in the unidirectional radiation pattern and sometimes it will lead into the bidirectional radiation pattern. So for the end fire array the radiation pattern will be maximum at 0 and 180 degree. So in case of broad side array it will be maximum at 90 டிகிரி அண்ட் 270 டிகிரி. இது ஒரு முக்கியமான விஷயம். தென் தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொலீனியர் அரே. ஸோ வாட் இஸ் கொலீனியர் அரே அப்படின்னா, அரேவோட ஆக்சிஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது கன்சிடர் திஸ் இஸ் அன் அரே ஆக்சிஸ். அரேவோட ஆக்சிஸ்க்கு மேலேயே என்னுடைய ஆண்டனாஸ் பிளேஸ் ஆகிருக்கும். கொலீனியர்னாலே என்ன, அதுக்கு மேலேயே அலாங் த அரே ஆக்சிஸ். கரெக்டாக? கன்சிடர் திஸ் இஸ் அன் ஆக்சிஸ் ஆஃப் த அரே அண்ட் தீஸ் ஆர் த ஆண்டனாஸ் 1, 2 and 3 which are placed along or which are placed on the axis of the
ஆன் த அரே ஆக்சிஸ். கரெக்டாக, ஆண்டனா அரே ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி இது வெர்டிகலாக தான், இது ஹரிசாண்டலாக தான் இருக்கணும்னு கிடையாது, வெர்டிகலாக கூட இருக்கலாம். கன்சிடர் திஸ் இஸ் an array axis in which my antennas are placed like this. This is antenna 1 and which is antenna 2 which is separated by a distance of d. ஓகேவா? இந்த மாதிரி வெர்டிகலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான இந்த 3 கொஸ்டின்ஸ்லேருந்து 2 மார்க் கேட்கலாம். ஸோ கொலினியர் அரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டனா வந்து இந்த மாதிரி ஆண்டனாஸ் ஆர் அரேஞ்சு ஒன் ஓவர் அனதர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வெர்டிகலாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் அரேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொலினியராக அரேஞ்ச் பண்ணுறதுனால கெயின் வந்து நம்மளால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். என்ன கண்டிஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the antenna's wavelength should be in the order of 0.3 lambda to 0.5 lambda. அதாவது ஆண்டனாஸ் வேவ்லென்த் கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ்க்கு இருக்கா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.3 lambda to 0.5 lambdaக்குள்ளார இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான கொலினியர் அரேல you will increase the gain for the antenna. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் பாயிண்ட் சோர்ஸஸ். அதாவது நான் இப்போ ஃபஸ்ட் நான் ஆல்ரெடி நான் கவர் பண்ணிட்டேன், பேசிக்ஸ் பார்த்தாச்சு, ப்ராட் சைட், எண்ட் ஃபயர் அண்ட் கொலினியர். ப்ராட் சைடில் என்ன சொன்னேன், ஆண்டனாவோட அரே ஆக்சிஸ்க்கு ஆண்டனாஸ் எல்லாமே பேரலாக செப்பரேட் ஆகிருக்கும், which will be separated by a distance of d, and also the current will be in equal in magnitude and also in phase condition. நம்ம பார்த்தாச்சு. It will exhibit a bidirectional radiation pattern with the maximum of 90 degree and the 270 degree, and in case of a end fire array, the array is arranged in parallel to the array axis. It may be either vertical or it may be either horizontal, but it will be the antennas arranged in parallel to the array axis. So okay, which will be separated by the distance of d. Okay, equal spacing will be obtained here. So in current will be equal in magnitude, but when comparing to the broadside array, it will be in phase and here it will be out of phase. So in case of a collinear array, you will be having an array axis. In that array axis, you will be placing the antennas over the array axis, one over another in the array axis, and also it can be placed either horizontally or it can be placed either vertically. So gain can be maximum when the spacing, that is the distance between the two antenna, will be in the order of 0.3 lambda to 0.5 lambda. So these are the basics of antennas array. Next வீடியோவில் நம்ம எண்ட் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு போகும்போது அதில் 3 கேசஸ் இருக்குது, அந்த டெரிவேஷன் பார்க்கலாம்.